இலக்கை நோக்குதல். இன்று நீ அந்த அரங்கிற்குள் நுழையும்போது பின்வாங்கவே கூடாது. இன்று வேண்டாம், இப்போது வேண்டாம். இன்று 110% முயற்சி தேவை. இன்று முழுமையான அர்ப்பணிப்பு தேவை. இன்று உன்னிடம் உள்ள அனைத்தும் அதற்கும் மேலாகவும் தேவை. நான் சொல்வது கேட்கிறதா? பின்வாங்கினால் எதையும் சாதிக்க முடியாது. சாம்பியன்கள் பின்வாங்குவதில்லை, மிருகங்கள் பின்வாங்குவதில்லை. சிறந்தவர்கள் அவர்கள் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். இப்போது நீ கவனத்துடன் இருக்கிறாய். நீ அமைதியாக இருக்கிறாய். நீ தயாராக இருக்கிறாய். உன் கைகள் உறுதியாக உள்ளன. உன் மனம் தெளிவாக இருக்கிறது. உன் இதயம் தயாராக இருக்கிறது. நீ நம்பவில்லை, நீ யூகிக்கவில்லை, நீ தயாராக இருக்கிறாய். நீ ஒரு மிருகம், நீ ஒரு சாம்பியன். நீ பெருமையை நோக்கி நடக்கிறாய். ஒரு சிங்கம் அனுமதி கேட்பதில்லை. ஒரு சிங்கம் அங்கீகாரத்தை தேடுவதில்லை. ஒரு சிங்கத்தை அடக்க முடியாது. முழு மூச்சாகச் செல். 110% கொடு. ஏனென்றால் உனக்குள் 10,000 மனிதர்கள் சேர்ந்ததை விட அதிக வீரம் இருக்கிறது. உன்னையே கேட்டுக்கொள். நீ கவனத்துடன் இருக்கிறாயா? சொல், நான் கவனத்துடன் இருக்கிறேன், நான் கவனத்துடன் இருக்கிறேன், நான் கவனத்துடன் இருக்கிறேன். நான் திசை திருப்பப்படவில்லை. நான் உணர்ச்சி வசப்படவில்லை. நான் பயப்படவில்லை. நான் ஒரு இயந்திரம். நான் ஒரு மிருகம். நான் சவால்களுக்கு பயப்படுவதில்லை. நான் அதை வேட்டையாடுகிறேன். உன்னை யாராலும் தடுக்க முடியாது. உன்னை தடுக்க யாருக்கும் சக்தி இல்லை. உன்னை நிறுத்த யாருக்கும் வலிமை இல்லை. உன் ஆசை, உன் கட்டுப்பாடு, உன் இதயம், அவை உன் பாதையில் உள்ள ஒவ்வொரு தடையையும் உடைக்கும். வேலையை முடி. யார் பார்க்கிறார்கள் என்று சுற்றி பார்க்காதே. கைத்தட்டலை தேடாதே. அங்கீகாரத்தை பின்தொடராதே. உனக்கு அங்கீகாரம் தேவையில்லை. உனக்கு ஒப்புதல் தேவையில்லை. அது இல்லாமல் நீ இன்னும் வலிமையானவன். வெறுப்பவர்களை புறக்கணி. அவர்கள் சிறியவர்கள் என்பதால் வெறுக்கிறார்கள். ஆனால் நீ சிறிதளவு கூட சிறியவன் அல்ல. நீ பெரியவன். நீயே பொறுப்பில் இருக்கிறாய். பெரியவன், பொறுப்பில் இருப்பவன். ஏமாற்றங்கள் வரலாம், தடங்கல்கள் தோன்றலாம். ஆனால் ஒவ்வொரு சோதனையிலும் உன் மனம் வலிமை பெறுகிறது. நிமிடத்திற்கு நிமிடம், மணிக்கு மணி, நாளுக்கு நாள், முடிவு வரை நீங்கள் கவனத்துடன் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த வேலையை நேசிக்கிறீர்கள். நீங்கள் அந்த கடின உழைப்பை மதிக்கிறீர்கள். மிகவும் கடினமான முயற்சியில் நீங்கள் பெருமை கொள்கிறீர்கள். மேலும் கண்ணாடி முன் நின்று உண்மையை அறிவதை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை. சந்தேகமில்லை, சமாதானங்கள் இல்லை. நீங்கள் சுயம்புவாக உருவானவர். உங்கள் இடத்தை நீங்களே சம்பாதித்தீர்கள். உங்கள் நிலைக்காக போராடினீர்கள். உங்கள் வெற்றிக்கு நீங்கள் தகுதியானவர். இதைவிட சிறந்த உணர்வு வேறு இல்லை. சுயம்புவாக உருவானவர், வலிமையானவர், சக்தி வாய்ந்தவர், தயாரானவர், கவனத்துடன் இருப்பவர், இருந்தும் இன்னும் அதிக வெற்றிக்காக பசியுடன் இருப்பவர். ஜெய் ஹிந்த்.